காதல் முகம் அப்படின்னு வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னா, சினிமாக்கு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? நார்மலான ஒரு விஷயம் மாதிரி பதிவிடுறாங்க இல்லையா? இது உண்மையிலே அப்படிதான் இருக்கா? இல்ல இல்ல, கஷ்டமா இருக்கா? இது எனக்கு நெறைய நடந்திருக்கு. இப்போ ரீசென்ட்டா சுழல் வந்தது இல்லையா? சுழல் 2 அதுல ஒரு கேரக்டர் வந்து ஒரு என்னோட இன்டர்வியூ பார்த்து என்ன அந்த டைரக்டர் கூப்ட்டு, அந்த கேரக்டர பத்தி நரேஷன்லாம் குடுத்தாங்க. குடுத்துட்டு எனக்கு மஞ்சுமா அவங்க தான் பேர் அப்டின்னாங்க. அது கலைச்சந்திரன் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். அந்த ரோலுக்கு வந்து எனக்கு அந்த கேரக்டர பத்தி ஃபுல் நரேஷன் குடுத்து என்கிட்ட இருந்து சில இதெல்லாம் கேட்டாங்க. அப்ப சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் 2 நாள்ல கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல. சோ இந்த மாரிலாம் நடந்திருக்கு. மேபி அது அது அப்போ வரைக்கும் அவருக்கு நான் சீரியல் ஆக்டர்ன்னு தெரியாது. அவர பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இன்டர்வியூல வந்து நான் பேசினத வச்சு தான் என் பொண்ண பத்தி பேசியிருப்பேன். சோ அத பார்த்து தான் அவங்க கூப்ட்டாங்க. என்னோட தோற்றமும் அவருக்கு தெரியல. அவருக்கு நான் சீரியல் ஆக்டர்லாம். மேபி அதுக்கப்புறம் அவரு சீரியல் ஆக்டர்ன்னு தெரிஞ்சதுனால என்னன்னு தெரியல. என்ன தவிர்த்துட்டாங்க. அந்த மாரி நெறைய என் கைக்கிட்ட வந்து போயிருக்கு. இது இடையில வந்து நானு ஹீரோவா படம் பண்றதுக்கு 2 ப்ராசஸ் போய் ஷூட்டிங் வரைக்கும் போய்லாம் நின்றுருக்கு. அது ஏதோ என்ன என்ன விஷயம்னு தெரியல. பட் நடந்திருக்கு. சோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து இடையில வந்து நம்ம சீரியல்லாம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இந்த ஃபேம நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பண்ணது என்னமோ 2 சீரியல் தான். ஆனா அத நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 வருஷம் கேப் எடுத்தேன். அந்த கேப் எடுத்ததுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு அதான் சொல்றேன் இல்லையா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பார்க்காத டைரக்டர் இல்ல, பார்க்காத புரொடியூசர் கிடையாது. தேடாத சான்ஸும் இல்ல. ஆனா எதுவுமே வொர்க் அவுட் ஆகல. நெறைய விஷயம் எனக்கு வொர்க் அவுட் ஆகல.